ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பெர்முடேஷன் டெஸ்டிங். Welcome to Learn with me. பெர்முடேஷன் டெஸ்டிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, எதுனா பி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருக்க ஒரு டெஸ்டிங். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பல எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். பல எக்ஸாம்பிள் என்ன இருந்தது, நம்மக்கிட்ட கிளாஸ் 1 இருந்தது, கிளாஸ் 2, அது ஏ செக்ஷன் பி செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி 2 கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸில் நம்ம எவ்வளோ சாம்பிள்ஸ் இருந்தது, 50 சாம்பிள்ஸ் இருந்தது. கரெக்டாக இங்கேயும் அதே மாதிரி 50 சாம்பிள்ஸ் இருந்தது. ஸோ இந்த பெர்முடேஷன் டெஸ்டிங்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 50-50 கலந்து ஒரு பெரிய பக்கெட்டை நான் ரெடி பண்ண போகிறேன். பெரிய பக்கெட்டை ரெடி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கிளாஸை நான் பிரிச்சுக்கிட்டேன். இந்த கிளாஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இன்னொரு கிளாஸை ஒய்ன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 50 சாம்பிள்ஸை இங்கே பாப்புலேட் பண்ண போகிறேன். எப்படி பாப்புலேட் பண்ண போகிறேன்னா, இந்த ஜம்பிள்டாக இருக்க சென்டென்ஸ் இருக்க செட் இருக்குல்ல, அதிலிருந்து ரேண்டம்லி சாம்பிள்டாக எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் எல்லாத்துலேயும் நான் பாப்புலேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் நான் பாப்புலேட் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படின்னா, இதில் 50 சாம்பிள்ஸை பாப்புலேட் பண்ணிட்டா மிச்சம் 50 இங்கே பாப்புலேட் பண்ணிடுவேன்னா. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் ஐட்ரேஷன். இது மாதிரி செகண்ட் ஐட்ரேஷன், அப்புறம் தேர்ட் ஐட்ரேஷன், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகிறேன். ஓகே, ஸோ இந்த கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். எவ்வளோ தடவை நான் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன், ஒரு 10K டைம்ஸ் கிட்ட கம்ப்யூட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ பண்ணும்போது இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3, அப்புறம் இது டெல்டா 10K. ஸோ எனக்கு ஒரு 10K கிட்ட நான் இது என்ன டெல்டான்னு என்னன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த டெல்டாங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு நான் மீனை எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். சேம் இதுவும் அதோட மீன் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன்னா, வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெல்டா 1, டெல்டா 2 அப் டு டெல்டா 10K. ஸோ அதோட சார்ட்டட் ஆர்டரில் நான் இந்த வேல்யூவை பாப்புலேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சார்ட்டட் ஆர்டரில் பாப்புலேட் பண்ணிட்டேன்னா அப்போது முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே கிளாஸ் 1க்கும் கிளாஸ் பிக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, லாஸ்ட் டைமே நம்ம பார்த்தோம்ல, 10 சென்டிமீட்டர்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துருந்துருக்கேன். இப்போது நான் அந்த சார்ட் பண்ண ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது என்னோடய டெல்லை இங்கே பாப்புலேட் பண்ண போகிறேன். இங்கே எடுத்துக்கிட்டு இருக்க டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா, கிளாஸ் C1 மைனஸ் கிளாஸ் C2. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸில் இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டெல் கிடச்சிரும். கரெக்டுங்களா? இந்த டெல்லு மூலமாக எனக்கு இங்கே கிடைக்க போகிற வேல்யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு 5%. டெல்லுங்கிறது என்ன, அதுதான் என்னோடய அப்சர்வ்டு வேல்யூ. கரெக்டுங்களா? ஸோ இந்த மொத்தமாக கண்டுபிடிச்ச 10 பாப்புலேஷனில் என்னோடய அப்சர்வ்டு வேல்யூ இங்கே வருது. இங்கேருந்து ஒரு 5% தான் இருக்குது அப்படின்னா இங்கே என்ன எடுத்துக்கலாம், என்னோடய பி வேல்யூவை விச் இஸ் கோயிங் டு பி 0.05. ஸோ 0.05 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதே தான் அப்போது பர்சன்டேஜாக போடும் போது 5%ன்னு போட்டுருவேன். ஸோ இன்ட்யூட்டிவ்லி இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், விச் ஐ எம் கோயிங் டு அக்செப்ட் நல் ஹைபாத்தசிஸ். ஸோ நல் ஹைபாத்தசிஸ் ஏற்கனவே என்ன அசம்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த ரெண்டுமே ஒரே டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வந்தது, நோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசம்ஷனை வச்சுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இன்னொன்று என்னென்னா, இது ஏன் ஒரு ரைட் அப்ரோச்சாக இருக்கணும் எப்பயுமே நம்ம எஸ்டிமேட் பண்ணும் போது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது ஏன் ரைட் அப்ரோச்சாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயங்க, ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட இருக்கிற பாப்புலேஷன் சாம்பிளில் எடுத்து மொத்தமாக பக்கெட்டில் போட்டு அதுலேருந்து தான் எடுத்து சாம்பிள் பண்ணி நம்ம இந்த இதை எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இது நம்ம எஸ்டிமேட் பண்ணும் போதே ஒரு அசம்ஷனில் எதுவும் நம்ம பண்ணல. நம்ம சாம்பிள்ஸ்லையும் அதுவும் பாப்புலேஷன் டென்சிட்டிலேருந்து எடுத்துக்கிட்ட பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எடுத்துக்கிட்ட சாம்பிள்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். அதனால் இது ஒரு நல்ல மெத்தட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஓகேயா? இதில் இன்னொரு ஒரு கேட்சான விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம மாடர்ன் டே கம்ப்யூட்டர்ஸில் நம்மக்கிட்ட நிறையா கோடிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நம்மளே ஒரு கோடை எழுதி இப்போ நான் அந்த சொன்ன ஐட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால ஈஸியாக அவங்களால கால்குலேட் பண்ண முடியுது. ஓல்டன் டேஸில் என்ன பண்ணாங்க ஓகேங்களா, ப்ரீ கம்ப்யூட்டிங் டேஸ்லனா இவங்க எப்படி இந்த பெர்முடேஷன் டெஸ்டிங்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களோட பி வேல்யூ எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கலாம். டவுட் வராட்டி கூட நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சார்ட்டட் ஆர்டர்ஸில் நான் எடுத்துக்கிட்ட இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ண போகுது அப்படிங்கிறத அசம்ஷனை கொடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி அசம்ஷனில் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு நம்மக்கிட்ட ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, இந்த ஏரியா என்ன இருக்குது, ஸோ 2.5% கரெக்டுங்களா? ஸோ என்னோட அப்சர்வ்டு வேல்யூ வந்து இப்போ சேம் எக்ஸாம்பிள் என்னோட டெல் வேல்யூ வந்து 2 இருக்குது அப்படின்னா இந்த 2க்கு மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த காஷியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கலாம், ஓல்டன் டேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குற அப்படின்னா அதை வந்து காஷியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக அவங்க மாற்றிட்டு அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டெல் வேல்யூ எஸ்டிமேட் பண்ணி அது அப்சர்வ்டு வேல்யூலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த பெர்முட்டேஷன் டெஸ்டிங் மெத்தட் வந்து இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது பேர் என்ன அப்படின்னா நான் பேராமெட்ரிக் மெத்தட். ஸோ இதில் ஏதாவது ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோமா? எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தேட் வந்து சாம்பிள் பண்ணுறோம், அதுலேருந்து வேல்யூஸை ஒன்று ஷார்ட் பண்ணி அதை தான் நம்ம கடைசியாக ஃபைனல் ரிசல்ட்டில் அந்த அப்சர்வ்டு வேல்யூ எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை மட்டும் அப்படியே பாப்புலேட் பண்ணி முடிச்சிடுறோம். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் நார்மலாக இது ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷனாலிட்டி. இதுதான் பெர்முட்டேஷன் டெஸ்டிங்னா என்ன, நான் பேராமீட்டர் டெஸ்டிங் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இன் தி ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங், பி வேல்யூ எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.